ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம யூஆர்எல் எடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது, அதுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி யூஆர்எல் எடுக்கிறது, எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது எஸ்பிஓ போர்ட்டலில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் இதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் காட்டும், நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி காட்டும். அதுக்கடுத்தது சூஸ் ஆப்ஷன், இதை டச் பண்ணுங்கள். இதில் தான் நீங்கள் ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா கண்டிப்பாக லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருக்கணும். ஓகேங்களா? ஃபோனில் பண்ண முடியாது, அவங்க கண்டிப்பாக எடுக்க முடியாது. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும், ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கணும், அதே மாதிரி யூடியூப் சேனல். இது இருந்தால் தான் ஒரு ஐடிக்கு ஒரு பிளான் தான் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டச் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த நேம் இங்கே ஷோ ஆயிரும். இந்த இடத்துல அவசரப்படாமல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன, அதாவது யூடியூபா, இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா, என்ன எடுத்துருக்கீங்களோ அதனுடைய யூஆர்எல்லை கொண்டு வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். நான் இன்ஸ்டாகிராம் எடுத்திருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? இதில் ஷேர் ப்ரொஃபைல் அப்படி இருக்கா? இந்த ஷேர் ப்ரொஃபைலில் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் இந்த காப்பி லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய போர்ட்டல் பேஜ் அந்த ஃபார்முக்கு வந்துட்டு இந்த இடத்துல காப்பி பண்ண யூஆர் லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுடைய யூடியூபா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதனுடைய யூஆர்எல் லிங்க்கு. இப்போ இன்ஸ்டாகிராமோட யூஆர்எல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன்னா இன்ஸ்டாகிராமுடைய நான் என்ன நேம் கொடுத்துருக்கேனோ அந்த நேமை நான் இங்கே எழுதணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ரோஜா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த நேமை நான் எழுதிக்கிட்டேன். அடுத்தது என்டர் வீடியோ அண்ட் கண்டென்ட் கேட்டகரி. என்ன கேட்டகரி, அதாவது நீங்கள் என்ன போட போகிறீங்க உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நான் டிஜிட்டல் கிரியேட்டர் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேனல் அக்கௌண்ட் கிரியேட் டேட், அதாவது நீங்கள் என்றைக்கு இந்த இன்ஸ்டாகிராமை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ட்டு. அது நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போனீங்கன்னா இந்த அபவுட் இருக்கும். இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். இதில் அபவுட் வரும். இந்த அபவுட்டில் போனீங்கன்னா நீங்கள் என்றைக்கு இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த டேட் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? எனக்கு டேட் சரியாக தெரியல. அதனால் நான் அக்டோபர் மாதம் 2021 இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணினேன். டேட் மட்டும் எனக்கு சரியாக டேட் தெரியல, அதனால் இன்றைக்கி டேட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு டேட் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு டேட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு டைம் எல்லாம் கொடுத்துட்டு கீழே இந்த செட் இருக்குது பாருங்கள், இந்த செட்டை டச் பண்ணிடுங்க. உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது வீடியோ போஸ்டிங் டிவைசஸ், லேப்டாப்பா, ஃபோனா. நான் இன்ஸ்டாகிராம் ஃபோனில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபோன் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பர் வீக், அதாவது 1 வீக்கில் உங்களால் எத்தனை வீடியோஸ் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க, எத்தனை போஸ்ட் வீடியோஸ் உங்களால் போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 5 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 5 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ போட முடியும், 1லேருந்து 7. இதில் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை போட முடியும், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க
அந்த இதை சூஸ் பண்ணி அந்த நம்பரை கொடுத்துட்டு இது எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு. இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ண தரமாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் டைமே அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு இந்த ஸ்டாஃப் ஐடி கொடுத்து எல்லாமே உங்களுக்கு பெண்டிங் காட்டும். நம்ம அட்மின் டீமில் செக் பண்ணிவிட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் நமக்கு டேஷ்போர்டில் இது ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.